FL77 அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க, இதெல்லாம் பழைய இலைகள். புதுசாக வர தழு இந்த மாதிரி இருக்கும். மருந்து அடிக்க முண்டி உள்ளது அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. மருந்து அடித்ததுக்கப்புறம் வர்ற காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான காய்களாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் முருகானந்தம். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரம்சிங் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தோட்டத்தில் எலுமிச்சை ஒரு 90 கண் நிற்கி மரமாயிட்டு இப்போது. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. இலையில பூக்கு எடுக்கிறதுல வைக்கிறதுல. ஒரு 4 மாதத்துக்கு முன்பு இந்த APKS ஆர்கானிக் கம்பெனி என்னை தொடர்பு கொண்டு அவங்களோட ஆன்லைனில் பார்த்தேன், அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க எனக்கு FL77ங்கிற மருந்தை சொன்னாங்க. 10 லிட்டருக்கு 200 ml கொடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் சார், மாதம் 2 முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் தொடர்ச்சியாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல மாற்றம். அதாவது இந்த மருந்தை நான் எல்லா விவசாயிகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மருந்தை நீங்கள் அழகாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல பூ எடுக்குது. இது போக காய்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு வங்கு வத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த காய்களுமே இப்போ நல்ல தெளிச்சல் ஆகிக்கிட்டு இருக்குது. இலையில் இருந்த நோய்கள் அனைத்துமே இப்போ எனக்கு ஓரளவு ஒரு 80% மேலே இதாகிட்டு. நல்ல மருந்தை உண்மையிலேயே வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு சிறந்த நண்பன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த FL77ங்கிற இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இந்த எலுமிச்சை மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்து மூட்டுக்கிட்ட அப்படியே ஒரு நோய் மாதிரி இருக்குது. அதையும் அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த அபிமான் அப்படிங்கிற மருந்தை சொல்லியிருக்காங்க, ப்ரிஸ்கிரைப் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருந்தையும் வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது யூஸ் பண்ணி என்னுடைய அவங்க சார் வரும்போது எனக்கு அந்த மரம் நல்லா ஆயிரும் நம்பிக்கை இருக்குது. பட்டு நிற்கிது. இப்போது எனக்கு இந்த முழு நம்பிக்கை இந்த மருந்தில். இந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய மரங்கள் எல்லா காய்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு காய் எடுக்க ஆரம்பிச்சிட்டு செடிகளில் உள்ள பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மருந்தை வாங்கி அதுபோக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, எல்லா கம்பெனிக்காரங்களும் சொல்ல தான் செய்தாங்க. இவங்க அப்படி இல்லை, டைரெக்டாக என் இடம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இன்டீரியர் பிளேஸு, கரண்டே கிடையாது எங்கள் ஏரியாலாம். திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த சைட் விசிட் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மிக்க நன்றி. இந்த கம்பெனிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு விவசாயிக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தா தான் அவங்களும் மேலும் அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்த முடியும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த FL77 அந்த மாமரம் நிற்கிது. மாமரத்துக்கு ஒரு 4 மரம் சொந்தமாக நிற்கி பக்கத்தில் வச்சுருக்கிறேன். அதில் நிற்கிது. பப்பாளி, நாட்டு பப்பாளி போட்டிருக்கேன். அதுலேயும் நல்ல பூ எடுத்துருக்குது, காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. மாமரமும் பூ பூக்குது, நல்ல பூ எடுக்குது. இப்போ இந்த மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் தென்னை மரத்துக்கு ஒரு 4 தென்னை மரம் நிற்கி அதில் ஒரு நோய் இருக்குது சார், அதுக்கு ஒரு மருந்து காமிச்சிருக்கிறாங்க. நான் அதையும் இப்போ ஆர்டர் போட போகிறேன். அதையும் வாங்கி பயன்படுத்துவேன். நீங்கள் எல்லோரும் இந்த கம்பெனியுடைய விலாசத்தை சார் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாம் போட்டு காமிப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. கான்டாக்ட் நம்பரும் அதில் இருக்கும். தைரியமாக வாங்குங்க, நல்ல விவசாயம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. எனக்கு இந்த மாதிரி நோய் தான் இருந்துச்சு இலைகளில். இந்த மாதிரி நோய் இருந்துச்சு. FL77 அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர தளரு பாருங்கள், வித்தியாசம் துண்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த இலை எப்படி இருக்குது, இந்த இலை எப்படி இருக்குது. புதுசாக வர இலைகள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். பழைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பழைய இலைகள். புதுசாக வர தளரு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காய் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சு காயில். இப்போ இந்த FL77 அடித்ததுக்கு அப்புறம் காய்க்கிற காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தெளிவாக, நல்ல ஒரு இதாக ஷைனிங்காக நல்ல இதாக இருக்குது. எனக்கு காய் வர்ற காய் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. அதே மரத்தில் தான் பாருங்கள், இது மருந்து அடிக்க முண்டி உள்ளது அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. மருந்து அடித்ததுக்கப்புறம் வர்ற காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான காய்களாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை, நல்லா இருக்குது. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. தொடர்ச்சியாக அந்த மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு நல்லபடியாக ஈல் வந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு பூ பூத்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு 2 நாளைக்கு ஒரு 3 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த சீசன் ஆரம்பிக்கல எனக்கு, ஏன்னா ஈல்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் நாள் ஆகும். 90 மரத்துக்கு ஆவரேஜாக ஒரு 10 கிலோ டெய்லி விழணும். நாள் ஆகும். எனக்கு விதைக்கன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். எடுத்துடலாம். நம்பிக்கை நம்பிக்கையோடு செயல்படுவேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் விவசாயி தான். விவசாயி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. இயற்கை விவசாயத்தை பாடுபட்டு முன்னேற்றுவோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.